இந்தியாவில் 16வது சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரின் உரையுடன் மே 29ஆம் தேதி நடைபெற்றது. கூட்டத்தின் தொடக்கத்தில் வந்தே மாதரம் பாடலின் தொடக்க பத்திகளை மட்டும் இசைக்குழுவினர் இசைத்தனர். முன்னதாக புதிய அரசு பதவியேற்பின் போது வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட்ட நிலையில் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையின் தொடக்கத்திலும் இறுதியிலும் வந்தே மாதரம் பாடல் பாடப்படாமல் இசைக்கப்பட்டுள்ளது. மேலும் முழு பாடலும் இசைக்கப்படாமல் முதல் பத்தி மட்டுமே இசைக்கப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் பாடலை முழுவதுமாக பாட வேண்டும் என மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அரசு நிகழ்ச்சியில் முதலாவதாக வந்தே மாதரம் பாடலைத்தான் பாட வேண்டும் என்றும் அதன் பிறகே தேசிய கீதம் ஒலிக்கப்பட வேண்டும் என்றும் கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய அரசு கூறியது. இந்த நிலையில் முதல் 2 பத்திகள் மட்டும் இசைக்கப்பட்டதால் இந்த விவகாரம் தற்பொழுது தேசிய அளவில் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். இது குறித்து ஆளுநர் அர்லேக்கர் ஆளுநர் அவையில் இருக்கும் போதெல்லாம் வந்தே மாதரம் பாடல் முழுவதுமாக பாடப்பட வேண்டும். ஆனால் அந்த பாடல் பாடப்படவில்லை, வெறும் இசையாக மட்டுமே ஒலிக்கப்பட்டது. இது தொடர்பாக சபாநாயகர் திருவானூர் ராதாகிருஷ்ணனிடம் பேசினேன். இப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என எதிர்பார்க்கின்றேன். நிலைமை இனி எவ்வாறு மாறுகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்றார். பதிலுக்கு முதல்வர் வி.டி. சதீஷன் வந்தே மாதரத்தின் முதல் 2 பத்திகள் மட்டுமே மதச்சார்பற்றவை, அதன் பிறகு வரும் வரிகள் குறிப்பிட்ட மதச்சார்புடையதாக மாறுவதால் நாட்டின் பன்முகத்தன்மையை காக்க முதல் 2 பத்திகளை மட்டும் ஒலிக்க செய்யுமாறு காவல்துறைக்கு அரசு அறிவித்திருக்கிறது என்று விளக்கம் அளித்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அரசு பதவியேற்ற பொழுது அமைச்சர்கள் பதவியேற்ற பொழுதும் முதலில் வந்தே மாதரம் பாடலின் முழு பத்திகளும் பாடப்பட்டு தமிழ்த்தாய் வாழ்த்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது.